ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பகம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தெலுங்கானா ஸ்டைல் உருளைக்கிழங்கு வெந்தயக்கீரை வச்சு எப்படி மசாலா கறி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேங்க. ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை ஒரு துண்டு. இப்போ பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இதில் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க. அது தக்காளி நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலா, 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை போட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. சிம்மில் வச்சு வதக்குங்க. இந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து வரணுங்க உருளைக்கிழங்கு. தட்டு போட்டு மூடிடலாம். கிழங்கு வெந்துடுச்சுங்க. லைட்டாக பத்திர மாதிரி இருந்துச்சுங்க. தண்ணி மட்டும் தொளிச்சு விட்டேன். பத்திர மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி தொளிங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. இப்போ இதில் நம்ம கீரை போட்டுக்கலாங்க. வெந்தயக்கீரைங்க. நல்லா வதக்கிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் கரமிச்சு பார்க்கலாங்க. இது சிம்மிலேயே தாங்க வைக்கணும். கீரை போட்டு நல்லா கீரை வெந்துருச்சுங்க. அப்பப்போ கிளறி விடுங்க. நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா ரொம்ப பற்றி போயிடும். இப்போ இதில் நம்ம தயிர் ஊற்றிக்கலாங்க. 1 கப் தயிர் எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேங்க. இதை ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக ஊற்றினா போதும். உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம கிரேவி ரெடி ஆகிடுங்க. தெலுங்கானா ஸ்டைல் ஆலு மத்தி மசாலா கறி ரெடிங்க. இந்த மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. நல்லா காரசாரமாக இருக்குது. இது இப்போ சப்பாத்திக்கு ரைஸுக்கு போட்டு ரைஸில் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. வாங்க நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். வேறு பவுலில் மாற்றியாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.